Hi friends, in class videos simulation technique most important problem sum number 42 நம்ம பார்க்க போறோம். இது LDR சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கான்செப்ட் நம்ம ஹைலைட்டா பார்க்க போறோம்னா EOQ டெக்னிக் வந்து இதுல EOQ டெக்னிக்ல இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட் வந்து இங்க அப்ளை ஆகும். EOQ ஃபார்முலா நம்ம டைரக்டா அப்ளை பண்ண மாட்டோம். பட் இதுல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது, ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் வரதுக்கு. சரிங்களா? இப்போ நீங்க புக் ட்ரேடிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க கையில வந்து ஸ்டாக் நீங்க சேல் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன டிமாண்ட் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா உங்க கையில ஸ்டாக் இருந்தாங்க கரெக்டா சேல் பண்ண முடியும். ஓகே, சோ அந்த ஸ்டாக்கை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சு தான் வருது அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு டிமாண்ட் வந்து 10,000 யூனிட் தேவைப்படும்னா 2 நாளைக்கு முன்னாடியே 10,000 யூனிட் நீங்க ஆர்டர் போட்டுருக்கணும். அப்படி ஆர்டர் போட்டாதான் இன்னைக்கு அந்த 10,000 யூனிட் டெலிவர் ஆகும், அதை நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியும். சோ இந்த இன்வென்டரி டர்ன் ஓவர் வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் அட் த சேம் டைம் சரி ஓகே நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருப்போம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்கன்னா கேரிங் காஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து நமக்கு நிறைய வரும். அந்த வேர் ஹவுஸ் நீங்க போடணும், ஸ்டோர் கீப்பருக்கு நீங்க வந்து சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரிங் காஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிறைய குவான்டிட்டியா ஆர்டர் போட்டு வைக்க முடியாது. அண்ட் நிறைய ஆர்டர்ஸும் நம்ம எனார்மஸா ஆர்டர் வந்து அடிக்கடி போட்டுட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 10 ஆர்டர், நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டரா நிறைய போட்டுட்டே இருந்தோம்னா ஆர்டரிங் காஸ்ட் வந்து அதிகமாயிரும். சரிங்களா? சோ நம்ம வந்து நிறைய எனார்மஸா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கேரிங் காஸ்ட் அதிகமாயிரும். ஆர்டர் அடிக்கடி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாயிரும். சோ ஒரே ஆர்டர்ல நம்ம 10 புக் போடுறதுக்கும் ஒரே ஆர்டர்ல 20 புக் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 புக் போட்டீங்கன்னா அதே டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல 10 புக் வந்துடும். 20 புக்கு போட்டீங்கன்னா அதே டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல 20 புக் வந்துடும். ஸோ உங்களுக்கு காஸ்ட் பெர் யூனிட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை நீங்க மினிமைஸ் பண்ணீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியால நமக்கு என்னன்னா எவ்வளவு ஆர்டர் போடுறாங்க, எவ்வளவு வந்து கேரிங் காஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு நம்ம சிமுலேட் பண்ண போறோம். ஸோ சம் நம்பர் 42 வாங்க. A bookstore wishes to carry Ramayana in stock. So Ramayana book வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல வச்சிருக்காங்க. And demand is probabilistic and replenishment of stock takes 2 days. So இதுல என்ன அப்படின்னா ஆர்டர் போட்டீங்கன்னா வரதுக்கு 2 நாள் ஆகுமா. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 1ல நீங்க ஆர்டர் போட்டீங்க, அதாவது மார்ச் 1ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 நாள் மார்ச் 2 மார்ச் 3ல உங்களுக்கு டெலிவர் ஆகும். சரிங்களா? ஸோ 2 டேஸ்னா நீங்க வந்து 2, 3, 4ஆம் தேதி டெலிவர் ஆகும்னு நினைக்க கூடாது. 1 மார்ச்ல நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா 1 மார்ச் 1 டே, 2 மார்ச் 1 டே, ஸோ 2 நாள் தள்ளி 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா 25ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு ஆர்டர் நீங்க போட்டீங்கன்னா 27ஆம் தேதி டெலிவர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க 2 டேஸ் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவா அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. மார்ச் 1ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா எப்போ வரும், மார்ச் 3ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, so the probabilistic of the demand are given below. So இதோட டிமாண்டோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க பாருங்க. டிமாண்ட் வந்து டெய்லி டிமாண்ட் வந்து 0, 1, 2, 3, 4 0 புக் ஆர்டர் பண்றதுக்கு 5% சான்ஸ் இருக்குது, ஒரு புக்கு 10%, 2 புக்கு 30%. ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் டைம் an order is placed, the store incurs an ordering cost of 10 per order. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆர்டர் போடுறதுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா ஆகுது. சரிங்களா? கேரிங் காஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க. ஸ்டோர் ஆல்சோ இன்கர்ஸ் கேரிங் காஸ்ட். ஸ்டோர்ல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கேரிங் காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகுது, ஒரு புக்கு ஒரு நாளைக்கு 0.50. ஓகேங்களா? ஸோ ஒரு புக்கை நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு 0.50 வந்து கேரிங் காஸ்ட் ஆகுது. The inventory carrying cost is in calculated on the basis of the stock at the end of the each day. So அந்த நாள் எண்ட்ல, ஓகேங்களா, ஸோ அந்த டே எண்ட்ல குடோன்ல எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸுக்கு தான் நம்ம வந்து கேரிங் காஸ்ட் நம்ம போடுவோமா. ஸோ சிம்பிளா அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியான கொஸ்டின். பிகாஸ் அந்த கொஸ்டின்ல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் கம்மியா கொடுத்துருக்காங்க, நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க சார், 2 டேஸ் அப்படின்னா மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகி ஆர்டர் போட்டீங்கன்னா மார்ச் 3ல வரும். இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கேரிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எதுல நம்ம கேரிங் காஸ்ட் போடணும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல ஸ்டாக் எவ்வளவு இருக்குதோ அதுல போடுவோமா. எண்ட் ஆஃப் த டேனா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எவ்வளோங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல. அந்த க்ளோசிங் ஸ்டாக் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல அந்த குடோன்ல எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குதோ அந்த டே எண்ட்ல அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸுக்கு எவ்வளவு போடணும், ஒரு புக்குக்கு 0.50 நம்ம போடணும். சரிங்களா? 50 பைசா நம்ம போடணும்.
ஓகே, இந்த மேனேஜர் ஆஃப் த புக் ஸ்டோர் விசஸ் டு கம்பேர் த 2 ஆப்ஷன். ஸோ 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நான் வந்து 5 புக் நான் ஆர்டர் போடுறேன். சரிங்களா? ஸோ when the inventory at the beginning of the day plus order outstanding. Beginning of the day plus order outstandingனா சிம்பிளா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 5 புக் ஆர்டர் போடுறாங்க. எப்போனா beginning of the day opening plus outstanding இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எத்தனை புக்குக்குள்ள இருக்கணும்? லெஸ் தேன் 8 புக். ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டேல ஒரு 5 புக் ஆர்டர் போட்டீங்க. 5 புக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரல. எப்போ வரும்? 3வது நாள் வரும். அப்போ இந்த செகண்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5 புக். கிளியரா? புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் டேல நீங்க 5 புக் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா இது 2 டேஸ் கழிச்சு 3ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிறப்போ 2ஆம் தேதி நீங்க பாக்குறப்போ எவ்வளவு புக் இன்னும் டெலிவர் ஆகாம இருக்குது, எவ்வளவு புக் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குது, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங்னால நிறைய பேர் குழம்பிக்காதீங்க. சரிங்களா? சோ அவுட்ஸ்டாண்டிங்னா ஒண்ணுமே இல்ல. இந்த புக்கு நான் இன்டர்வியூ படிக்கிறப்போவே எனக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறது புரியாம நான் அவுட்ஸ்டாண்டிங் என்ன நினைச்சேன், டிமாண்ட் நினைச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் அதாவது கஸ்டமர் வந்து நிக்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது, அவங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் நாம தான் கஸ்டமர், நமக்கு தான் இன்னும் டெலிவர் ஆகலன்னு அர்த்தம். ஸோ 5 புக்கு நம்ம 1ஆம் தேதி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், 3ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகுதுன்னா 2ஆம் தேதி புக் அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 புக் இருக்குது. ஸோ 2ஆம் தேதி சப்போஸ் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 இருக்குன்னா 5 பிளஸ் 3 8 புக். சரிங்களா? ஸோ 8 புக் இருக்குன்னா இந்த இடத்துல ஆர்டர் பண்ணணுமா? வேண்டாம். 8க்கு கீழே போனாதான் ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? 8க்கு கீழே அப்படின்னா 7, 6, 5, 4 இந்த அவுட்ஸ்டாண்டிங் பிளஸ் இங்க ஒரு ஓப்பனிங் வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓப்பனிங் என்னது? ஃபர்ஸ்ட் டேல உள்ள க்ளோசிங் வந்து 3 இருக்குது. அப்ப அடுத்த டேல அது ஓப்பனிங்கா இருக்கும். இந்த ஓப்பனிங் பிளஸ் இந்த அவுட்ஸ்டாண்டிங் 5 இது ரெண்டும் சேர்த்து நீங்க பாக்குறப்ப 8 இருக்குது. 8க்கு கீழேயா இல்ல 8ஆ? 8 தான் இருக்குது. கரெக்டா எக்ஸாக்டா 8 இருக்குது. ஸோ 8க்கு கீழே போனாதான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இங்க கரெக்டா 8 இருக்குது. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா? வேண்டாம். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பனிங் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேல வந்து க்ளோசிங் வந்து 2 இருக்குது. செகண்ட் டேல அப்போ ஓப்பனிங் என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். இந்த 2 பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 5 சேர்த்தா இங்க எவ்வளவு? 7. சரிங்களா? அப்ப 8 கீழே வந்துருச்சா? 8 கீழே வந்துருச்சுன்னா இங்க 5 புக்கு ஆர்டர் போடுவோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். கிளியரா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா இதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வருதுன்னா 2ஆம் தேதி அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5 புக்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி. ஸோ 2ஆம் தேதியோட அவுட்ஸ்டாண்டிங் பிளஸ் ஓப்பனிங் இது ரெண்டுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8க்கு கீழே போறப்போ 8க்கு கீழே போறப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? 5 புக்கு ஆர்டர் பண்ணணும். 8க்கு கீழே போறப்போ நீங்க வந்து 5 புக் வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னன்னா அதே தான், அதே கதை தான். பட் என்ன பண்றாங்கன்னா 5 புக் ஆர்டர் போடுறதுக்கு பதிலா 8 புக் ஆர்டர் போடுறாங்க. சரிங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் புக் பிளஸ் ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் இது வந்து 8க்கு கீழே போறப்போ எத்தனை புக் ஆர்டர் போடுறாங்க? 8 புக் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அதான் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணும். ஓப்பனிங்னா முந்தின நாள் உள்ள க்ளோசிங், அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா முந்தின நாள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆர்டர் போட்டிருப்பாங்க, இன்னும் வந்திருக்காது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அது 8 புக்கு கீழே இருந்துச்சு, கீழே போயிடுச்சு அப்படின்னா 5 புக்கு நீங்க ஆர்டர் போடணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன்ல சம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 8 புக் கீழே போறப்போ நம்ம எத்தனை புக் ஆர்டர் போடுறோம்? 8 புக் நம்ம ஆர்டர் போடுறோம். ஸோ இது வந்து 2வது ஆப்ஷன். ஸோ 2 ஆப்ஷன்லயுமே நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கரண்ட்லி பிகினிங் இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ பிகினிங் ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்குன்னா 8 புக் வந்து ஸ்டாக்ல இருக்குதான். பிளஸ் 6 புக்ஸ் ஆர்டர் 2 days ago and expected to arrive next day. அதாவது இது மேல கொடுத்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இல்ல. இது வந்து வேற ஏதோ இது நார்மலா என்னன்னா 1ஆம் தேதி ஆர்டர் போட்டா 3ஆம் தேதி வரணும் அப்படிதானே? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 days ago நம்ம ஆர்டர் போட்டிருக்கோமா. அப்ப இன்னைக்கு தானே புக் டெலிவர் ஆகணும், நாளைக்கு டெலிவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, 6 புக்ஸ் ஆர்டர் 2 days ago. கொஸ்டின்ல எரர் கிடையாது. நார்மலா இதுக்கு நம்ம இப்ப சம்ல பண்றப்போ இந்த 10 daysக்குள்ளான டெலிவரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் 1ல ஆர்டர் போட்டா 3ஆம் தேதியில வருதுங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த 10 நாளுக்குள்ளதுதான். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, 2 days முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, 2 days ஆக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எப்போ டெலிவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவர் ஆகுது. நெக்ஸ்ட் டே மீன்ஸ் நம்ம இப்ப இங்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் டேனா 2ஆம் தேதி வந்து டெலிவர் ஆகுது. சரிங்களா?
கிளியரா? ஸோ 2 டேஸ் முன்னாடி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து டெலிவர் ஆகுது அப்படின்னா செகண்ட் டே எத்தனை புக் டெலிவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க? 6 புக்ஸ் வந்து டெலிவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? அவ்வளவுதான்ப்பா மேட்ரு. ஸோ இப்போ நம்ம வந்து சம்ம ப்ரொசீட் பண்ணுவோமா? சம்ம ப்ரொசீட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ், ஓகே, ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் நம்ம குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ரேண்டம் நம்பரை வச்சு நம்ம டிமாண்ட் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் கேல்குலேஷனுக்குள்ள போவோம். ரேஞ்ச் கேல்குலேஷன் நீங்களே போட்டுலாம் இருந்தா நான் ஒன் டைம் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ மேல டிமாண்ட் 0 1 2 3 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நீங்க வரிசையா நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி நீங்க வரிசையா போட்டுக்கோங்க. இப்போ குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி எப்படி போடுறீங்க? 0.05 நீங்க அப்படியே போட்டுறீங்க. இப்போ 0.05 பிளஸ் 0.10 பண்ணா 0.15, 0.15 பிளஸ் 0.30 பண்ணா 0.45, 0.45 பிளஸ் 0.45 பண்ணா 0.90. இந்த மாதிரி குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நீங்க போட்டுறீங்க. ரேஞ்ச் நீங்க எப்படி போடுறீங்க? ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க 5 இருக்குதா? ஸோ 5க்கு முதல்ல நம்பர் 4, ஸோ 0 4 போட்டுக்கோங்க. அப்போ அடுத்த நம்பர் 0 5ல ஸ்டார்ட் ஆகும். இங்க 0.15 இருக்குதா? ஸோ 15க்கு முதல்ல நம்பர் 14, ஸோ 14 நீங்க போட்டுக்கோங்க. இங்க 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க 45 இருக்குதா? ஸோ 45க்கு முதல்ல நம்பர் 44ல முடியும். இங்க 45ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 90க்கு முன்னாடி நம்பர் 89ல முடியும். இங்க 90 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 100க்கு முதல் நம்பர் 99ல முடியும். சரிங்களா? ஸோ ரேஞ்ச் நம்ம இப்படி போட்டுருவோம். கிளியரா? ஸோ ரேஞ்ச் போட்டுதான் உங்களுக்கு ஈஸி. நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஷன் 1க்குள்ள வாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல முதல் 10 நாளுக்குள்ள ரேண்டம் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரேண்டம் நம்பரை நீங்க வரிசையா போட்டுக்கோங்க. ரேண்டம் நம்பர் முதல் 1 to 10 நாள் போட்டுட்டு ரேண்டம் நம்பர் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிமாண்ட், இந்த ரேண்டம் நம்பர் வச்சு டிமாண்ட் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர் வந்து 89. ஸோ 89 எந்த ரேஞ்சுக்குள்ள வருது பாருங்க? 89 இந்த ரேஞ்சுக்குள்ள வருது. ஸோ அப்போ டிமாண்ட் வந்து 3. ஸோ டிமாண்ட் வந்து 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 34 எந்த ரேஞ்சுக்குள்ள வருது? இந்த ரேஞ்ச் 15 to 44 ரேஞ்ச் வருது. ஸோ டிமாண்ட் வந்து என்னது? 2. ஸோ 2 நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் 70 எங்க வருது பாருங்க? 70 வந்து இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து 3. ஸோ 3 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் வந்து 63 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க? 63 இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து என்னது? 3. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் 61 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க? 61 இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து 3. ஸோ டிமாண்ட் வந்து 3 போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் 81. ஸோ 81 எந்த ரேஞ்சில் வருது? இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்ம போட்டுக்குவோம். கிளியரா? நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் வந்து 39. ஸோ 39 எந்த ரேஞ்சில் வருது? இந்த ரேஞ்சில் வருது. 39 இந்த ரேஞ்சில் வருது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய டிமாண்ட் 2. ஸோ 2 நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் 16 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க? இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து 2 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் 13. ஸோ 13 எந்த ரேஞ்சில் வருது? இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து 1 போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் 73 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க? 73 இந்த ரேஞ்சில் வருது. ஸோ டிமாண்ட் வந்து 3 போட்டுக்குவோம். சரிங்களா? கிளியர். ஸோ இப்போ ரேண்டம் நம்பரை பேஸ் பண்ணி டிமாண்ட் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் ஆஃப் த டேல ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8 புக் ஓப்பனிங் ஸ்டாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 6 புக் ஆர்டர் போட்டிருக்கோமா? அந்த புக் என்னைக்கு டெலிவர் ஆகும் கொடுத்துருக்காங்க? செகண்ட் டே. ஓகே, ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டர் போட்டிருக்கிறோம். அது நெக்ஸ்ட் டே வந்து ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேனா என்னது? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டேல இருக்கிறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டேனா செகண்ட் டேல ஆர்டர் வந்து 6 புக் வந்து ரிசீவ் ஆகுது. சரிங்களா? அதையும் நீங்க போட்டு வச்சிருங்க. கிளியரா? ஆர்டர் இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகல. ஸோ அப்படி போட்டுவாங்க. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்ப என்ன வரும்? க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 8 புக் நம்ம கையில இருக்குது. 3 புக் வந்து டிமாண்டா நம்ம சேல் பண்ணிடுறோம். ஸோ அப்ப 8 - 3 போனீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து 5. சரிங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல ஏதாச்சும் ஆர்டர் நம்ம போடுவோமா? லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை ஆர்டர் போடுவோம்? 5 புக்ஸ் நம்ம ஆர்டர் போடுவோம். இங்க 8க்கு கீழே இல்ல. ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல ஓப்பனிங் வந்து 8, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ? 6 புக்கு நம்ம ஆர்டர் போட்டு இன்னும் டெலிவர் ஆகல. 2வது நாள் தான் டெலிவர் ஆகுதுன்னா அந்த 2 புக் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குதா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் யாரு?
ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 14 வரும், கிரேட்டர் தேன் 8. சரிங்களா? ஸோ இந்த நாளைக்கு நம்ம ஆர்டர் வந்து போட வேண்டாம். ஸோ நோ ஆர்டர் பிளேஸ்டு. கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 5 இருக்குது. அப்ப அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே 5 இருக்கும். இப்போ நம்ம வந்து 5 பிளஸ் 6 ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 5 பிளஸ் ஆர்டர் வந்து 6 ரிசீவ் ஆயிருக்குது மைனஸ் டிமாண்ட் வந்து 2. டிமாண்ட் 2னா டிமாண்ட் 2 சேல் பண்ணியாச்சு. ஸோ 2 நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 11 மைனஸ் 2 9 இருக்கும். 9 இருக்குமா? கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த டேல நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? இங்க ஓப்பனிங் வந்து எவ்வளவு? 5. ஓப்பனிங் வந்து 5. அவுட்ஸ்டாண்டிங் எந்த எவ்வளோ? அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷம் இன்னைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எண்ட்ல ரிசீவ் ஆயிருக்கு. நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 கூட்ஸ் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அமேசான் டெலிவரி வருது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு அமேசான் டெலிவரி வருது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து இன்னைக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருக்குது. 12 மணிக்கு தான் ரிசீவ் ஆகும். அப்போ இப்போ மணி வந்து 10. சரிங்களா? ஸோ இப்போ மணி வந்து 10. இன்னைக்கு ரிசீவ் ஆகுதுன்னா இன்னைக்கு ஈவினிங் இல்ல டே எண்ட்ல தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்போ டே வரைக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங் தானே. ஸோ அந்த ஆர்டர் இன்னைக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அதுவுமே அவுட்ஸ்டாண்டிங் தான். ஓகே. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்புறம் 5 பிளஸ் 6 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 11 வரும். 11ங்கிறது லெஸ் தேன் 8 கிரேட்டர் தேன் 8 கிரேட்டர் தேன் 8. ஸோ இந்த நாளைக்குமே நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டாம். கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டேக்கு வாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வரும் பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் இங்க ஓப்பனிங் நெக்ஸ்ட் டேல வந்து ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த 9 க்ளோசிங் ஸ்டாக் தான் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா வரும். ஓகே. இன்னைக்கு ஏதாச்சும் ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கா? நோ ஆர்டர் ரிசீவ். ஓகே. ஸோ நம்ம கையில இப்போ ஸ்டாக் எவ்வளவு இருக்குது? 9 ஸ்டாக் இருக்குது. எவ்வளவு டிமாண்டு? 3 டிமாண்டு. ஸோ 3 நம்ம சேல் பண்றோம்னா ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கும்? 6 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ 6 க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். இந்த நாள் இந்த தேர்ட் டேல நம்ம ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணணுமா? பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 9. ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதா? அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே நம்ம இன்னும் ஆர்டர் போடல. எதுவும் ரிசீவ் ஆக வேண்டியது இல்லை. ஸோ நோ அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு இருக்குது? 9 பிளஸ் 0 9 இருக்குது. ஸோ 9 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 8. ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. ஓகே. ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ 4th டேல ஓப்பனிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? இந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்க ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம போட்டாச்சு. ஆர்டர் வந்து இங்க ஏதாச்சும் ரிசீவ் ஆனிச்சுதா? நோ ஆர்டர் ரிசீவ்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கையில 6 யூனிட் இருக்குது. அதுல 3 யூனிட் வந்து டிமாண்ட். ஸோ 3 யூனிட் சேல் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 3 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். ஆர்டர் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணணுமா? பிளேஸ் பண்ணணும். கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் எவ்வளோ? 6. ஓப்பனிங் வந்து 6. அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் ஆர்டர் வர வேண்டியது இருக்குதா? நோ ஆர்டர். ஆர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணலாம். ஸோ வர வேண்டிய ஆர்டர் எதுவுமே கிடையாது. ஸோ நோ அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்து எவ்வளவுதான் இருக்குது? ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 6 இருக்குது. இது லெஸ் தேன் 8. அப்ப லெஸ் தேன் 8க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆர்டர் எவ்வளவு பண்ணணும்? 5 புக் ஆர்டர் பண்ணணும். 5 புக் ஆர்டர் பண்ணுமா? ஸோ லெஸ் தேன் 8 கீழே போயிடுச்சுன்னா 5 புக் நம்ம ஆர்டர் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம எத்தனை புக் ஆர்டர் பண்ண போறோம்? 5 புக் நம்ம ஆர்டர் பண்ண போறோம். கிளியரா? 5 புக்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண போறோம். இந்த 5 புக்ஸ் என்னைக்கு ரிசீவ் ஆகும்? 5 புக் என்னைக்கு ரிசீவ் ஆகும்? 4th டேல ஆர்டர் பிளேஸ் பண்ணோமா? அப்போ 6th டேல ரிசீவ் ஆகும். கரெக்டா? 6th டேல ரிசீவ் ஆகும். ஸோ அதையும் நீங்க போட்டுருங்க. ஆர்டர் வந்து என்னைக்கு ரிசீவ் ஆகுது? 5th டே. ஓகேங்களா? இது எதுக்கு நான் வந்து வேற கலர்ல நீங்களும் பிளாக் கலர்ல நீங்க போடுங்க. எதுக்கு நான் அப்படி போட்டிருக்கேன்னா இது பாக்குறப்போ சரி ஓகே உடல் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்க 5 நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 5 நீங்க போட்டீங்கன்னா இந்த ஏரியா கேப்ல இந்த 5 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்ணு பார்க்கும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கலர்ல போட்டீங்கன்னா ஜஸ்ட் போட்ட மாதிரி இருக்குமே தவிர டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணாது. சோ இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பிளேஸ் நீங்க பிளாக்ல போடுங்க. பிளஸ் ஆர்டர் ரிசீவ்டையும் நீங்க பிளாக்ல போடுங்க. சோ அந்த கேப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறத ஹைலைட்டிங்கா தெரியும். சரிங்களா? ஓகே. சோ இப்போ இந்த 5th டேல ஓப்பனிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? இங்க உள்ள க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்க ஓப்பனிங் ஸ்டாக். சோ 3 நீங்க அப்படியே போட்டுருங்க. ஒரு நிமிஷம் இருந்தாலும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோமா?
கிராஸ் செக் பண்றது நல்லதுதாங்க. நம்ம வந்து அதுக்குன்னு ஆன்சருக்குள்ளேயே போகக்கூடாது. நம்ம எழுதிட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம கிராஸ் செக் பண்றது தப்பு இல்ல. ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3 இருக்குது. ஆர்டர் எதுவும் ரிசீவ் ஆகுமா? நோ ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து என்னைக்கு ரிசீவ் ஆகுது? 6th டே தான் ரிசீவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ எதுவுமே ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகல. ஸோ 3 ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. 3 டிமாண்ட் இருக்குது. ஸோ கையில 3 ஸ்டாக் இருக்குது. 3மே சேல் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? 0 ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஸோ இங்க ஆர்டர் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோமா பாருங்க. டக்குன்னு இதை பார்த்துட்டு 3 ஸ்டாக் தானே இருக்குது, ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டுறக்கூடாது. பாருங்க இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3 இருக்குது. ஓகே. அவுட்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்கணும். அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. 5 ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். 5 ஆர்டர் அடுத்த நாள் தான் ரிசீவ் ஆகுது. ஸோ எட் டு பி ரிசீவ்டு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குது. சரிங்களா? ஸோ எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது? 5 ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் போட்டீங்கன்னா 8. 8க்கு கீழே போனாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். 8க்கு ஈக்குவலா இருந்தாலும் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். அதுல என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க. லெஸ் தேன் ஈக்குவல் டு 8 இல்ல, லெஸ் தேன் 8. லெஸ் தேன் 8னா 8க்கு கீழே போனாதான் ஆர்டர் போடணும். 8க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டாம். இங்க 8க்கு ஈக்குவலா இருக்குதா? ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 8க்கு ஈக்குவலா இருக்குதுல. ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 6th டேக்கு வாங்க. 6th டேல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்கும்? இங்க இருக்க க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்க ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இங்கேயுமே 0 தான். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 0. ஓகே. ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சா? 5 புக் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம கையில எத்தனை புக் இருக்குது? 0, ஓப்பனிங் ஸ்டாக் 0 பிளஸ் 5 புக் ரிசீவ் ஆயிருக்கு. சேல் வந்து எவ்வளவு பண்ணிருக்கோம்? டிமாண்ட் வந்து 3. ஸோ 3 நம்ம சேல் பண்ணியாச்சு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்? 5 - 3 2 இருக்கும். சரிங்களா? இங்க ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஏன் பண்றோம்? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்க 0 இருக்குது. ஓகே. அவுட்ஸ்டாண்டிங் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் இந்த இன்னைக்கு ஆர்டர் வந்து 5 புக் வரப்போகுது. ஸோ 5 புக் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது அதாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ரிசீவ் ஆயிடுச்சுலாங்க. அப்படி எதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் நீங்க யோசிக்கலாம். ரிசீவ் ஆகுதுதான். இன்னைக்கு டே எண்ட் தான் ரிசீவ் ஆகும். மேக்ஸிமம் டே எண்ட் தான் ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டேல நீங்க பாக்குறப்ப இது அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5. கிளியரா? ஓகே. ஸோ இந்த டேக்கு அப்புறம் தான் அந்த அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது. அந்த டே வரைக்கும் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் தான் நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு இருக்குது? 5 தான் இருக்குது. இது லெஸ் தேன் 8 தானே? லெஸ் தேன் 8 அப்படின்னா 5 புக் ஆர்டர் போடுவோமா? போடுற ஆர்டர். ஸோ இங்க நீங்க 5 புக் நீங்க ஆர்டர் போடுறீங்க. இங்க நீங்க 5 புக் ஆர்டர் போட்டீங்கன்னா இது என்னைக்கு ரிசீவ் ஆகும்? என்னைக்கு நீங்க போட்டுறீங்க? 6th டேல ஆர்டர் போட்டிருக்கீங்க. அப்போ 8th டேல ரிசீவ் ஆகும். ஸோ 8th டேக்கு நேரா 5 புக்கை போட்டுருங்க. சரியா? 5 புக்ஸ் போட்டாச்சு. ஏங்க 6th வந்து 5 புக்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா தான் நான் போட்டிருக்கோம். ஒன் டைம் செக் பண்ணிக்கோ. ஓ! கரெக்ட் தாங்க. நான் மேலையும் கீழையும் மாத்துறேன். நல்ல வேலை. கூடையில ஒரு தப்பா இருந்தா கூட நமக்கு வந்து முதல்ல இருந்து பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ 6th வந்து க்ளோசிங் ஸ்டாக் 2 தானே. நமக்கு என்ன 6th வந்து க்ளோசிங் ஸ்டாக் 2 வந்திருக்குது. ஆர்டர் 5 பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சூப்பர் சூப்பர் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ 6th வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2 இருக்குதா? ஸோ இப்போ 7th வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இப்போ அதே 2 நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே. இங்க ஏதாச்சும் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகுமா? இந்த 5 புக் போட்டது என்னைக்கு வருது? 8th டேல தான் வருது. ஸோ இன்னைக்கு எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 2 இருக்குது. நோ ஆர்டர் ரிசீவ்டு. அண்ட் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு. ஸோ 2 நீங்க சேல் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற 2 புக்கையுமே நீங்க சேல் பண்ணிட்டீங்கன்னா இங்க எத்தனை புக் தான் இருக்கும்? 0 ஸ்டாக். நோ க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எதுவுமே இல்ல. இப்போ இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்களா இந்த இடத்துல? பிளேஸ் பண்ண மாட்டீங்க. கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்க எவ்வளவு இருக்குது? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்க 2 இருக்குது. ஓகே. ஸோ 2 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் இங்க ஒரு 5 புக் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அந்த 5 புக் வந்து அடுத்த நாள் தான் வருது. ஸோ இன்னைக்கு அது அவுட்ஸ்டாண்டிங். நாளைக்குமே அது அவுட்ஸ்டாண்டிங் தான். ஓகே. ஸோ இன்னைக்கும் அவுட்ஸ்டாண்டிங், நாளைக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ நாளைக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இது அவுட்ஸ்டாண்டிங் 5 நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 5 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ 2 + 5 ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளவு இருக்குது? 7 தான் இருக்குது. இது லெஸ் தேன் 8 தானே? அப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ 8க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். எவ்வளவு ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம்? 5 புக் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இங்க எத்தனை புக் போட போறீங்க?
இங்கே தானே? ஆமா 5 புக் போடும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 5 புக் நீங்க போடுறீங்க அப்படின்னா, இது என்ன டேல ஆர்டர் போட்டீங்க? 7த் டேல. அப்ப இது என்னைக்கு ரிசீவ் ஆகும்? 9த்ல ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 9த் கீழ இங்க ஒரு 5 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. இப்போ இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 0 இருக்குது. ஸோ இதுதான் அடுத்த நாளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ 0 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. அப்ப 8த் டேல சூப்பர் சூப்பர். 8த் டேல தான் நீங்க மார்க் பண்ணி வைக்க வேண்டிய ஏரியா. ஒரு ஹைலைட்டான ஏரியா. ஓகேங்களா? இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா 8த் டேல வந்து பாருங்க. 8த் டேல நீங்க யோசிக்கலாம். இப்போ இப்போ நார்மலா இப்போ கால்குலேட் பண்ணுவோம். 8த் டேல 5 புக் வந்து ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க க்ளோசிங் ஸ்டாக் போடுறப்போ ஓப்பனிங்ல எந்த புக்குமே இல்ல. 5 புக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ எத்தனை புக்கு நம்ம சேல் பண்றோம்? 2 புக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ 2 புக்கை நீங்க மைனஸ்ல போட்டீங்கன்னா, ஸோ ரிமைனிங் வந்து 3 புக் வந்து க்ளோசிங் ஸ்டாக். இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஓப்பனிங்ல 0 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் 5 தானே. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 5 தானே இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பிளஸ் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் வருது. அப்ப 8 கீழே போயிடுச்சு. ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ராங். இங்க அவுட்ஸ்டாண்டிங் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 0. ஓப்பனிங்லாம் இங்க எதுவுமே இல்ல 0. அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5 மட்டும் கிடையாதுங்க. அவுட்ஸ்டாண்டிங் 5 மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இங்க ஒரு 5 புக் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அது இன்னைக்கு ரிசீவ் ஆகுது. இதுவும் அவுட்ஸ்டாண்டிங். இங்க ஒரு 5 புக் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அது நாளைக்கு ரிசீவ் ஆகுது. இதுவுமே அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய 5 புக்குமே அவுட்ஸ்டாண்டிங் தான். நாளைக்கு வர வேண்டிய 5 புக்குமே அவுட்ஸ்டாண்டிங் தான். ஸோ 5 + 5 10 புக்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் நவ். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இந்த புக்கு இன்னைக்கு வருது. இதுவும் அவுட்ஸ்டாண்டிங். இந்த புக்கு நாளைக்கு வருது. இதுவும் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 8th டே. சரிங்களா? ஸோ 8th டேல நீங்க அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு வர வேண்டிய புக்கும் அவுட்ஸ்டாண்டிங். இன்னைக்கு வர வேண்டிய புக்கும் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 5 + 5 10 புக்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். சரிங்களா? கிளியரா? இந்த ஏரியால தான்ப்பா நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிரும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு 5 புக் வருது பாத்தீங்களா? இதுவும் அவுட்ஸ்டாண்டிங். நாளைக்கு ஒரு 5 புக் வருது பாத்தீங்களா? அதுவும் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்ல ஜஸ்ட் நீங்க 5 மட்டும் போடாதீங்க. 5 + 5 10 புக் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுமா? தேவையில்லை. சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, நாளைக்கு வர வேண்டிய புக் மட்டும் தானே அவுட்ஸ்டாண்டிங். அப்ப 5 புக் தான் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் போடுறப்போ 5 புக்ஸ் வருது. இது லெஸ் தேன் 8 தானே சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு வர வேண்டிய புக் 5, நாளைக்கு வர வேண்டிய புக் 5, ஆக மொத்தம் 10. ஸோ 10 வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிறப்போ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 10. இது கிரேட்டர் than 8. ஸோ 8க்கு கீழே போனாதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இது 8க்கு மேல போயிருக்குது. ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ நோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர். கிளியரா? அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ 9th டேக்கு வாங்க. ஓகேங்களா? இதான் ஹைலைட். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் 3 நாள் இல்ல ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்க பாக்குறப்போ இந்த ஏரியால மறுபடியும் உங்களுக்கு டவுட் வரலாம். நார்மலா மனுஷன் தானப்ப நம்ம டவுட் வரதான் செய்யும். சரிங்களா? மறக்கதான் செய்யும். டவுட் வரதான் செய்யும். மார்க் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் தெளிவா நீங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஏரியால நீங்க ஹைலைட்டா நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இங்க 3 இருக்குதா? அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3 நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. 5 புக் இங்க ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம போடுவோமா? ஓப்பனிங் வந்து 3, 5 புக் ரிசீவ் ஆகுது. மைனஸ் எவ்வளவு சேல் ஆகுது? டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ இங்க வந்து எவ்வளவு வரும்? 7 வந்து க்ளோசிங் ஸ்டாக். 7 க்ளோசிங் ஸ்டாக். ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணுமா? மாட்டோம். ஏன் பிளேஸ் பண்ண மாட்டோம்? இங்க ஓப்பனிங் எவ்வளவு பாருங்க. ஓப்பனிங் வந்து 3 வந்து ஓப்பனிங். கரெக்ட் தான். ஒரு நிமிஷம். கரெக்ட் தான். நல்ல ஓப்பனிங் வந்து இங்க 3. சரிங்களா? அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு 5 புக் வர வேண்டியது இருக்குங்களா? அந்த வர வேண்டிய புக் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 5 வந்து அவுட்ஸ்டாண்டிங் போடுங்க. ஸோ 3 + 5 இஸ் 8. 8க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா புக் ஆர்டர் போட வேண்டாம். 8க்கு கீழே போனாதான் புக் ஆர்டர் போடணும். ஸோ இங்க எந்த ஆர்டரும் பிளேஸ் பண்ண வேண்டாம். ஒன் டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்குவோமா? ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்களா? நோ ஆர்டர் பிளேஸ்ட். ஓகே. க்ளோசிங் ஸ்டாக்கும் ப்ராப்பரா இருக்குது. சூப்பருங்க. பெர்ஃபெக்டா பண்ணியாச்சு. ஓகே. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 7 இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் இன்னைக்கு 7 போட்டுறீங்க. 7 போட்டாச்சா? ஓகே. ஸோ இப்போ இங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்டருமே நம்ம எதுவும் போடவே இல்லை. இங்கேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணல, இங்கேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணல. போட்ட ஆர்டர் ஃபுல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நோ ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் நவ். அண்ட் இன்னைக்குமே எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல.
சரிங்களா? ஓகே. ஸோ மொத்தம் கையில எத்தனை ஆர்டர் இருக்குது? 7 ஆர்டர் இருக்குது. சரி. மொத்தம் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்குது? 7. ஓகே. எவ்வளவு டிமாண்ட்? 3. ஸோ 3 சேல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ? 4 வந்து க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா? ஸோ 4 வந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணுமா? இல்ல 10ஆம் நாள் வந்துருச்சு. இங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஆமா. ஆர்டர் வந்து இங்க பிளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணணும். ஏன்னா இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 7. ஓப்பனிங் வந்து 7ஆ? நீங்க யோசிச்சு 10ஆம் நாள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்ட்டு. 10 நாள் வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனா அதோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகல. 10ஆம் நாள் ஒரு ஆர்டர் போட்டோம்னா 12ஆவது நாள் ரிசீவ் ஆகும். அது நமக்கு கால்குலேஷனுக்கு தேவையில்லை. அவ்வளவுதானே தவிர கால்குலேஷன் தான் தேவையில்லையே தவிர ஆர்டர் ரிசீவ் ஆகும், பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ பிசினஸ் நடக்குது நடந்துட்டு தான் இருக்கும், ஆர்டர் போடுறது போட்டுட்டே தான் இருக்கும், சேல் பண்றது சேல் ஆகிட்டே தான் இருக்கும். கால்குலேஷன் மட்டும் தான் இங்க ஸ்டாப் பண்றோம். சரிங்களா? ஸோ அதனால இங்க எதுக்கு நம்ம போடணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ ஓப்பனிங் வந்து 7 நீங்க போட்டுக்கோங்க. அவுட் ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருக்குதா? எல்லா புக்குமே அங்க ரிசீவ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் பிளேஸ் பண்ணல. ஸோ நோ அவுட் ஸ்டாண்டிங். ஸோ அவுட் ஸ்டாண்டிங் வந்து 0. ஸோ அப்போ ஓப்பனிங் பிளஸ் அவுட் ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருது. இது லெஸ் தேன் 8 தானே? 8க்கு கீழே போயிடுச்சா? அப்போ 5 புக்கை நீங்க ஆர்டர் போட்டுற வேண்டியதான். போடுங்க ஆர்டர். அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் தயவு செய்து 5 + 5 + 5 + 5ன்னு சொல்லி டோட்டலா ஆட் பண்ணிடாதீங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் தான் நீங்க பார்க்கணும். 1 2 3 4 எத்தனை ஆர்டர்? 4 ஆர்டர். ஸோ 4 ஆர்டர் தான் நீங்க போடணும். சரிங்களா? அதாவது நீங்க எத்தனை புக் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்கப்பா. ஆனா நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டரிங் காஸ்ட். நீங்க இன்னைக்கு வந்து 1 லட்சம் யூனிட் நீங்க ஆர்டர் போடலாம். சரிங்களா? அந்த லாரியில மொத்தம் 1 லட்சம் யூனிட் ஏத்தலாம். 1 லட்சம் யூனிட் ஏத்தினாலுமே அதே ஆர்டரிங் காஸ்ட் தான். கம்மியா ஒரு 50,000 யூனிட் ஏத்தினாலுமே அதே ஆர்டர் காஸ்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து இங்க ஒரு ஆர்டர், இங்க ஒரு ஆர்டர், 2 3 4 ஆர்டர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். அப்போ 4 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு பார்த்தோம்? கொஸ்டின்னா 10 ரூபா. ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா. ஸோ இன்ட்டு 10 போட்டீங்கன்னா இங்க 40 ரூபா செலவாகுது. சரிங்களா? கேரிங் காஸ்ட் வந்து பாருங்க. கேரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்காங்க? அந்த டே எண்ட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி. டே எண்ட்ல எவ்வளவு ஸ்டாக்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் மொத்தமா நீங்க ஆட் பண்ணுங்க. இங்க ஒரு 5 + 9 14 + 6 20 + 3 23 + 0 23 + 2 25 25 + 3 25 + 6 28 28 + 7 35 + 4 39 39 தானே? செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சூப்பர். 39 தாங்க. அப்போ கேரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 0.5 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 39 × 0.5 நீங்க போடுங்க. ஓப்பன் த கல்சி. 39 × 0.5 நீங்க போட்டா 19.5 வருது. ஓகே. அப்போ கேரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 19.5. ஸோ இது நீங்க டோட்டலா நீங்க ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு வரும்? 59.5 நமக்கு டோட்டல் காஸ்டா வரும். கிளியரா? ஸோ இது வந்து டோட்டல் காஸ்ட். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன்ல பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? இதே கதை தான். ஓப்பனிங் பிளஸ் அவுட் ஸ்டாண்டிங் ரெண்டுமே சேர்த்து 8க்கு கீழே போயிடுச்சுன்னா 8 புக் ஆர்டர் போடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 5 புக் ஆர்டர் போட்டோம். ரெண்டாவது ஆப்ஷன்ல நீங்க எதுக்குங்க ஆர்டர் இவ்வளவு போட்டுட்டீங்க? ஒரே ஆர்டர்ல 8 புக் போடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 8 புக் ஆர்டர் போடுறப்ப என்ன ஆகும்னா ஆர்டரிங் காஸ்ட் குறையும். 8 புக் ஆர்டர் போட்டு நம்ம உள்ள குடோன்ல வச்சிருந்தோம்னா கேரிங் காஸ்ட் கூடும். சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் காஸ்ட் இதோட கம்மியா வந்துருச்சுன்னா ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன்ல சம் போடுவோமா? ரெண்டாவது ஆப்ஷன்ல போடுறதுக்கு முன்னாடி டிமாண்ட் இதே டிமாண்ட் தானே. இது எதுக்கு நான் திரும்ப எழுதிக்கிட்டேன்? நீங்க ஆனா திரும்ப தான் எழுதணும். வேற வழி கிடையாது. நம்ம ஈஸியா அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்மார்ட் ஒர்க். ஓகே. ஸோ ஓகே, நீங்க எழுதிதான் ஆகணுங்க. நீங்க எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும்? பேப்பரை வெட்டி அங்கிட்டு எல்லாம் ஒட்ட முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ டிமாண்ட் வந்து நம்ம போட்டாச்சு. டிமாண்ட் நம்ம போட்டாச்சு. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 8ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 யூனிட் வந்து 2 நாள் முன்னாடி ஆர்டர் போட்டது 2வது நாள் வருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. கிளியர் தானே? அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அதை நீங்க அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேல ஏதாச்சும் ஆர்டர் ரிசீவ் ஆகுதான்னு கேட்டா இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்க பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் வந்து 8 எதுவுமே ரிசீவ் ஆகல. அதுக்கப்புறம் டிமாண்ட் வந்து 3. ஸோ ரெடியூஸ் பண்றப்போ உங்களுக்கு 5 வந்து க்ளோசிங் ஸ்டாக். கிளியரா? ஓகே. 5 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்னா
இங்க ஓப்பனிங் வந்து 8 யூனிட் ஓப்பனிங். அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாருங்க ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆனதை நம்ம இந்த இந்த கலர் எழுதுவோம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதான் தெரியும். கீழே ஒரு ப்ளூ கலர்ல இருக்குன்னா மேல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது கண்ணு பார்க்கும். கீழே ப்ளூ கலர்ல இருக்குதா, அப்ப 6 யூனிட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இங்க 6 நீங்க போட்டுக்கோங்க. 6 நீங்க போட்டீங்கன்னா டோட்டல் ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்து இங்க 14 இருக்குதுப்பா. 14 வந்து லெஸ் தேன் 8, சரி கிரேட்டர் தேன் 8 தானே, 8க்கு மேல தானே இருக்குது. ஸோ இங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணோம்னா ஸோ நோ ஆர்டர் பிளேஸ் ஹியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 5. ஸோ இங்க வந்து அது ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறிடும். கிளியரா? ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறிடும். இங்க ஒரு 6 புக் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 5, ஒரு 6 புக் ரிசீவ் ஆகுது. ஸோ பிளஸ்ல போட்டுக்கோங்க. சேல் வந்து எவ்வளவு பண்றோம், டிமாண்ட் வந்து 2 இருக்குது. ஸோ சேல் வந்து 2 நீங்க பண்ணுவீங்க. ஸோ 5 + 6 - 2 போட்டீங்கன்னா 9 புக் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க நீங்க ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க ஓப்பனிங் வந்து எவ்வளவு இருக்குது, ஓப்பனிங் வந்து 5. ஸோ ஓப்பனிங் வந்து 5 போட்டுருக்கீங்க. அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு 6 புக் ரிசீவ் ஆக போகுது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் 6. அப்போ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வரும். 11 வந்து கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ 8க்கு கீழே போகல. அப்போ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ நோ ஆர்டர் பிளேஸ் ஹியர். சொல்லுங்க, கரெக்ட் தானே? கரெக்ட் தான், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் டேல வந்து ஓப்பனிங் வந்து 9, இந்த க்ளோசிங் 9 தான், அடுத்த டேல வந்து ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ 9 நீங்க போட்டுறீங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஆர்டர் ரிசீவ் ஆகுதா? நோ ஆர்டர். ஓகேங்களா? ஸோ நோ ஆர்டர் ரிசீவ்டு ஹியர். ஓகே, அப்போ க்ளோசிங் ஸ்டாக் போட்டுடலாமா? ஓப்பனிங் வந்து 9, ஒரு ஆர்டருமே இங்க ரிசீவ் ஆகல. அண்ட் சேல் வந்து எவ்வளவு பண்றோம், 3 ரூபாய்க்கு நம்ம 3 யூனிட் நம்ம சேல் பண்றோம். ஸோ 3 யூனிட் போக ரிமைனிங் வந்து 6 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். கிளியரா? ஆர்டர் இந்த நாள் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்து உங்களுக்கு 9 இருக்குது. 9 வந்து கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம் தேர்ட் டேல. சரிங்களா? இப்போ ஃபோர்த் டேல இருந்தா நமக்கு ஹைலைட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ தேர்ட் டேல உள்ள க்ளோசிங் ஸ்டாக் 6, இதான் ஃபோர்த் டேல வந்து ஓப்பனிங் ஸ்டாக். இங்க எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல. ஓகே, இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நீங்க போடுங்க. ஓப்பனிங் வந்து 6, நோ ஆர்டர் ரிசீவ்டு அண்ட் 3 யூனிட் வந்து சேல் பண்றோம். ஸோ 6 - 3 போட்டீங்கன்னா 3 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ 3 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்குது. ஓகே, 3 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்குது. ஓகே, இப்போ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம்? இங்க பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ, ஓப்பனிங் ஸ்டாக் 6. அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்குதா, எதுவும் இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வர வேண்டியது இருக்குதா? நோ ஆர்டர். நோ ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 0. இப்போ ஓப்பனிங்கும் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தா எவ்வளவு வருது, 6 தான் வருது. இது லெஸ் தேன் 8, 8க்கு கீழே போயிடுச்சா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்டர் போடணும். எவ்வளவு யூனிட் ஆர்டர் பண்ண போறோம்? as per ஆப்ஷன் பி 8 யூனிட் நம்ம ஆர்டர் போட போறோம். ஸோ இங்க 8 ஹைலைட்டா இந்த பிளாக் கலர் பென்ல நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, ஏங்க நீங்க இன்னொன்னு, நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ ப்ளூ பிளாக் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பட் நீங்க நோட்ல எழுதுறப்போ உங்க கண்ணுக்கு வந்து கவர்ச்சியா இருக்கணும், கிளாமரா கவர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வேற கலர் பென், நீங்க எந்த கலர் பென் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கிரீன் கலர் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆடிட்டர் ஆகணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும்னா ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து கடைசியில உங்க சைனை வந்து கிரீன் கலர்ல போட்டுருங்க. வெத்து பேஜ்ல தயவு செய்து போட்டுறாதீங்க. பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதை ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே, சோ நீங்க என்ன கலர் பென் வேணாலும் நீங்க உங்க நோட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்க கண்ணுக்கு கவர்ச்சியா தெரியுறப்போ அதை பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகும். சரிங்களா? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் நான்லாம் அப்படி யூஸ் பண்ணது இல்ல. பட் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் வந்து எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா ஃபுல்லா டிராயிங் பண்ணி தான் எடுப்பேன். ஃபுல்லாவே வரைஞ்சிருவேன். இந்த சம்லாம் வரைய முடியாது. பட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல உள்ள ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் இதுல ப்ரொவிஷன்லாம் வந்து வரைஞ்சிருவேன். அந்த ஒரு இன்கம் டேக்ஸ்ல கூட அந்த இது கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டாக் இன்டு கேபிட்டல் அசெட். ஸோ அந்த கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரைஞ்சு சொல்லி கொடுத்தோம்னா அது நான் படிக்கிறப்போ நான் நோட்ல நான் வரைஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன், நீங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொவிஷன், ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கான்செப்ட நீங்க நோட்ஸ் லைன் பை லைனா நீங்க நோட்ஸ் எடுக்காம கோர் பாயிண்ட்ஸா நீங்க எழுதுவீங்க. ஓகே, பட் அதை விட எது நல்லா இருக்கும்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நீங்க எழுதி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு நீங்க நோட்ஸ் எடுங்க. அப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்.
நீங்க கடைசி எக்ஸாம் டைம்ல வந்து அந்த டயக்ராம் நீங்க பார்த்து நீங்க படிக்கிறப்ப பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு இந்த கேப்லிகேன்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் நான் படிக்கிறப்ப அந்த நோட்ஸ் நான் டயக்ராம் மூலமா நான் எடுத்தேன். சரிங்களா? ஸோ அதுதான் எனக்கு யூஸ் நினைச்சது. நம்ம என் கூட படிச்ச பயலுக எல்லாருமே என்னோட நோட்ஸ் தான் பார்த்து படிப்பாங்க. என்னோட நோட்ஸ் அப்படியே போட்டோ எடுத்து கொண்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இங்க நம்ம ஆர்டர் வந்து 8 இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். இது என்ன டே பிளேஸ் பண்ணிருக்கோம்? 4th டே பண்ணிருக்கோம். ஸோ 4th டேனா அது என்னைக்கு ரிசீவ் ஆகும்? 6th டேல ரிசீவ் ஆகும். ஸோ 6th டேக்கு ஸ்ட்ரைட்டா 8 வந்து ஆர்டர் ரிசீவ்னா நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடுறப்பதான் நமக்கு வந்து தெரியும் எது எது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 5th டேக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ 5th டேல ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 க்ளோசிங் ஸ்டாக் தான் அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக்கா வரப்போகுது. ஸோ 3 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்க எதுவும் ஆர்டர் ரிசீவ் ஆக போதா? நோ ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ரிசீவ் ஆகல. இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போடுறப்போ ஓப்பனிங் வந்து 3, ஆர்டர் எதுவுமே ரிசீவ் ஆகல. மைனஸ் க்ளோசிங் வந்து எவ்வளோ? க்ளோசிங் வந்து 3. அப்போ 0 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். சரிங்களா? க்ளோசிங் 3ங்கிற மாதிரிங்க. சேல்ஸ் வந்து 3 வச்சுக்கலாம். இப்போ சேல்ஸ் வந்து 3 சேல் ஆயிடுச்சுன்னா இருக்கிறது 3 ஸ்டாக் தான், அதுவுமே சேல் ஆயிடுச்சு. ஸோ 0 க்ளோசிங் ஸ்டாக். ஓகே. இங்க ஆர்டர் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணணுமா? வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இங்க நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் வந்து 3 இருக்குது. 3 இருக்குதா? ஓகே. அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு பாருங்க. இங்க ஒரு 8 புக் ஆர்டர் போட்டிருக்கோம். அடுத்த நாள் தான் 8 புக் ரிசீவ் ஆக போகுது. ஸோ ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 8 புக்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 8 புக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ 3 + 8 போட்டீங்கன்னா 11. ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 11. இது கிரேட்டர் தேன் 8. ஸோ 8க்கு மேல இருக்குது. ஸோ இங்க நம்ம எந்த ஆர்டரும் பிளேஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டேக்கு வாங்க. நெக்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 0. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 0. இப்போ வந்து ஆர்டர் வந்து இங்க 8 ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ஓகே. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பிளஸ் ஒரு 8 ஆர்டர் ரிசீவ் இருக்குது. மைனஸ் எவ்வளவு சேல் பண்றோம்? 3 புக்கை நம்ம சேல் பண்றோம். அப்போ 5 புக் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க ஏதாச்சும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. ஏன்னா இங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்குது? 0. ஸோ ஓப்பனிங் வந்து என்ன போட்டுறீங்க? 0 போட்டுறீங்க. இன்னைக்கு வந்து எத்தனை புக் ரிசீவ் ஆக போகுது? 8 புக், 8 டு பி ரிசீவ்டு டுடே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆக வேண்டியதுமே அவுட்ஸ்டாண்டிங் தான். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்ல 8 நீங்க போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 0 + 8 போட்டீங்கன்னா 8 வரும். ஸோ 8ம் 8 அதாவது ஈக்குவல் டு 8னா ப்ராப்ளம் இல்லை. லெஸ் தேன் 8னா தான் பிரச்சனை. ஓகேங்களா? லெஸ் தேன் 8னா தான் நம்ம ஆர்டர் போடணும். ஈக்குவல் டு 8னா நம்ம ஆர்டர் வந்து போட வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் இது ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறும். ஸோ ஓகே. இப்போ இங்க ஏதாச்சும் ஆர்டர் ரிசீவ் ஆக போதா? இல்ல. ஸோ ஓப்பனிங் வந்து 5, ஓப்பனிங் வந்து 5, எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல. ஓப்பனிங் 5 அண்ட் எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல. அண்ட் சேல்ஸ் வந்து எவ்வளவு பண்ணிருக்கோம்? சேல்ஸ் வந்து டிமாண்ட் வந்து 2. ஸோ சேல் வந்து 2 யூனிட் நம்ம சேல் பண்றோம். ஸோ 5ல 2 சேல் பண்றோம். ரிமைனிங் 3 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3. இங்க ஆர்டர் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா சரி, க்ளோசிங் வந்து 3 இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா பிளேஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து ஓப்பனிங் வந்து 5. ஓப்பனிங் வந்து 5 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்குதா? அடுத்த நாள் எதுவும் ரிசீவ் ஒரு மெசேஜ் பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்குதா? முந்தின நாள் எதுவும் ஆர்டர் பண்ணல. அடுத்த நாள் எதுவுமே ரிசீவ் ஆகல. ஸோ நோ அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து 0. அப்போ ஓப்பனிங் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்து 5 தான் இருக்குது. இது லெஸ் தேன் 8. 8 கீழே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ எத்தனை ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம்? 8 ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இதோட விட்டுறாதீங்க. இது என்னைக்கு ரிசீவ் ஆகும்? 7th டேல ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ 9th டேல ரிசீவ் ஆகும். ஸோ 9th டேல இந்த 8 ரிசீவ்டுன்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. அப்படி போட்டாதான் நமக்கு வந்து தெளிவா தெரியும். ஸோ இன்னைக்கு ரிசீவ் 9th டேல ரிசீவ் ஆக போகுது. அப்போ அந்த டே அண்ட் ப்ரீவியஸ் டே இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங். அப்படிங்கிறத நம்ம அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3, அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்க நீங்க 3 போட்டுறீங்க. இங்க ஆர்டர் ஏதாச்சும் ரிசீவ் ஆக போதா? நோ ஆர்டர் ரிசீவ். ஓகே. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் நீங்க போடுங்க. ஓப்பனிங் வந்து 3,
ப்ரோ எதுவுமே ரிசீவ் ஆகல. சேல்ஸ் டிமாண்ட் வந்து 2, ஸோ சேல்ஸ் வந்து இதாயிடுச்சு. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 1 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்குவீங்க. இப்போ ஆர்டர் இருந்தால் பிளேஸ் பண்ணுவீங்களா? தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3 இருக்குதா? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் வந்து இங்க ஒரு 8 ஆர்டர் போட்டிருக்கீங்க. அந்த 8 அடுத்த நாள் தான் ரிசீவ் ஆக போகுது. ஸோ ஆர்டர் எட் டு பி ரிசீவ்டு. ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 புக் வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குது. ஸோ 3 + 8 போட்டீங்கன்னா 11 வந்து அவுட்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து 8க்கு கீழே 8க்கு மேல தானே? ஓகே. ஸோ 8க்கு மேல தான் இருக்குது. 8க்கு கீழே போகல. ஸோ இந்த நாள் நம்ம எந்த ஆர்டருமே போட வேண்டாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 இருக்குது. அப்போ அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1 தான். சரிங்களா? ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இங்க 1. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ 1 + ஆர்டர் 8 புக் வந்திருக்குது. மைனஸ் டிமாண்ட் வந்து 1. ஸோ சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ 1 + 8 - 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 தான் க்ளோசிங் ஸ்டாக். கிளியரா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஏதாச்சும் பிளேஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா பண்ண மாட்டோம். பிகாஸ் இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? ஓப்பனிங் வந்து 1 இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஒரு 8 புக் வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 1 + 8 போட்டீங்கன்னா 9 வருது. இது கிரேட்டர் தேன் 8 தான். சரிங்களா? ஸோ 9 வந்து கிரேட்டர் தேன் 8 தான். ஸோ இங்க ஆர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ண வேண்டாம். கிளியரா? ஓகே. இப்போ அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பாருங்க. இந்த 8 க்ளோசிங் ஸ்டாக் தான். அடுத்த நாள் ஓப்பனிங் ஸ்டாக் 8 வரும். ஸோ இங்க எந்த ஆர்டருமே வந்து ரிசீவ் ஆகல. ஓகே. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஓப்பனிங் இது இல்ல. ஓப்பனிங் வந்து 8. எந்த ஆர்டருமே ரிசீவ் ஆகல. சேல் ஆனது வந்து 3 சேல் ஆயிருக்கு. ஸோ 5 வந்து க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்க எதுவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா ஓப்பனிங்கே 8 இருக்குதுப்பா. ஈக்குவல் டு 8 இருக்குது. ஸோ ஆர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ண வேண்டாம். கிளியரா? ஓகே. அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆர்டரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறப்போ தயவு செய்து ஒரு விஷயம் என்னன்னா 8 + 8 16 சொல்லி நீங்க போடாதீங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த குவான்டிட்டி நமக்கு தேவையில்லை. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்க பாக்குறப்போ இங்க 1 and 2 2 ஆர்டர் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா நினைக்கிறேன். ஸோ 10 பெர் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் பண்றதுக்கு 10 ரூபா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20 ரூபா ஆர்டரிங் காஸ்ட். சரிங்களா? கேரிங் காஸ்ட்டுக்கு வாங்க. கேரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டே எண்ட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குதோ அதுக்கு 50 பைசே வந்து கேரிங் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டே எண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னா க்ளோசிங் ஸ்டாக் தான். அந்த க்ளோசிங் ஸ்டாக் ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணுங்க. இங்க 5 + 9 14 + 6 20 20 + 3 23 23 + 5 28 + 3 31 + 1 32 + 8 40 + 5 45. ஓகே. 45 யூனிட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துருவோமா? சூப்பருங்க. 45 யூனிட் இருக்குது. 0.5 நீங்க போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 45ல பாதி என்னப்பா வரும்? கேல்குலேட்டர்லயே போட்டுரும். 22.5 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா? அப்போ 42.5 தான் டோட்டல் காஸ்ட். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு வருது? ஜஸ்ட் 42.5 தான். ஆப்ஷன் ஏல நம்ம எவ்வளவு பார்த்தோம்? டோட்டல் காஸ்ட் 59.5. ஸோ எதுல நமக்கு காஸ்ட் கம்மியா வருது? ரெண்டாவது ஆப்ஷன்ல தான் காஸ்ட் வந்து கம்மியா இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் + அவுட்ஸ்டாண்டிங் 8 புக்கு கீழே நீங்க போறப்போ 8 புக் நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் கம்மியா வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த பெஸ்ட் ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் பி தான் பெட்டர். பிகாஸ் இதுல இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து கம்மியா இருக்குது. ஓகேடா? ஓகேங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த சம் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கணும்? எல்டியா நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நீங்க கடைசி டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 42வது சம், இந்த சாப்டர்ல 42வது சம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் 41 கூட நீங்க ஈஸியா போட்டுறீங்கப்பா. அது பிரச்சனை கிடையாது. ரெசிப்ட் பேமெண்ட்டும் நீங்க போட்டுறீங்க. இந்த புக் அன்சோல்டு ஸ்டாக் சம், இந்த 39 சம் எல்டிஆர். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இன்னும் ஒரு சம் நான் மார்க் பண்ணி கொடுத்தேங்க. 39 எல்டிஆர். அப்புறம் 40 கூட நீங்க போட்டுறீங்க. 41மே நீங்க போட்டுறீங்க.
இப்போ பார்த்தா 42 எல்டிஆர். ஓகே. ஸோ 42 எல்டிஆர் ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து அரைவல் சர்வீஸ். இதுவுமே முக்கியமான சம். 43வது எல்டிஆர் தான். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். உங்களுக்கு என்னன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து வெயிட்டிங்ல நிப்பாய்ங்களா, அந்த ஹவர்ஸ் அந்த டைம் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ டைம் வந்து வர்றாய்ங்க, பம்ப்ல பெட்ரோல் போடுறாய்ங்க, போறாங்க, வராங்க, பெட்ரோல் போடுறாங்க, போறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். பிகாஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து விலை கூடிருமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்க்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டிங் டைம்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்றது இப்போதைக்கு அவசியமான ஒரு விஷயம். ஸோ 43வது சம் வந்து அதுவுமே எல்டிஆர் சம் தான், முக்கியமான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ 42வது சம் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படி சும்மா இருந்துடாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த சம்ம ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றப்போ சப்போஸ் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லைவ் செஷன் கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்ல சொல்லி தரேன். ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட்ஸ் வந்துன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம 43வது சம் நம்ம பார்ப்போம்.